guys, hi from அம்மா வீடு. எதுக்கு சிரிக்க? எதுக்கு சிரிக்க? எதுக்கு சிரிக்க நீ? சொல்லு. எதுக்கு சிரிக்க? சும்மா எதுக்கு இப்ப குலுங்கி சிரிக்கிறதுக்கு தக்கன இப்ப என்ன நடந்துட்டு? மஹி, என்ன நடந்துட்டு மஹி? உங்க ஆச்சியான் சிரிக்க எனக்கு காமெடி பண்ணியா நீ? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த ஃப்ரூட் சாலட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட் சாலடுங்க. நான் இதை செஞ்சு கொண்டு வந்தேன். இதில் வந்து 5 ஃப்ரூட் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆப்பிள், ப்ளம்ஸ், பொமிக்ரானட், ப்ளூபெர்ரி அண்ட் மேங்கோ. கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஹனி டாஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட் சாலட் ரெடி. இது வந்து மஹி வந்து மேங்கோ சீஸ் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படி இருக்கு மஹி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னைக்கு சரஸ்வதி அம்மாள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க, அப்படி தானே? எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு அதனால சிரிப்பியா நீ? கலியிலன்னா அப்போ நல்ல ஃப்ரூட் சாலட் கலியிலே அவனுக்கு. அப்போ இதை சாப்பிடு, நோய் எதிர்ப்பு சக்தி வரும். சாப்பிடு நல்லா. மஹி கீழே விழுந்துடா மேடம். நான் சமையல் பண்ணி பீட்ரூட் போட்டு புலாவ் பண்ணிடுவோமா? ஏன் அன்னைக்கு நீ ஸ்கூல் சொல்லத பார்த்தீங்களா? இது என்னன்னா கொச்சு பரோட்டா ஃப்ரம் எஸ்டர்டே. ஏய், ஓ அதுக்கா? நானும் போன வாட்டி போகும்போது ஒரு வாங்கிட்டு இருந்தேன்ல கீச்செயின். அதுவும் டிஸ்கவுண்ட். டைனோசர். இது கியூட்டா இருக்கு. மித்ரா எடுத்து வச்சிட்டா. அடியா, அழகா இருக்கு. பிரியாணி தான் பண்ண போறேன், வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரெப் பண்ணிடலாம். பீன்ஸு, ப்ராக்கலி, கேப்சிகம், பீட்ரூட்டு, கேரட்டு, பட்டாணி இவ்வளவும் போட்டு. அஞ்சனா வந்து வரும்போது சக்கா கொண்டு வந்து செம்ம ஸ்வீட்டுங்க சக்கா பழம். உங்களில் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அஞ்சனா ஜாக் ஃப்ரூட் எங்கே உள்ளது? கடையிலன்னா எங்கே வாங்க? அப்படி சில பேர் தோட்டத்துல இருந்து தருவாங்கல்ல. உங்களுக்கு சொல்லலாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தந்தாங்க. நல்லா செம்ம ஸ்வீட். ஸோ ஒரு பவுல் வேஸ்ட்டு போட ஒரு பவுல் வெஜிடபிள்ஸ் போட. பச்சைக்கட்டி வேணுமா? பட்டாணி இருக்கு. ஒரு ஃபுல் பீலாக எடுத்துட்டேன் பீட்ரூட். இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த பீலர் பார்த்தீங்கன்னா நான் ஊரில் வச்சிருக்கிற வீட்டில் வச்சிருக்கிற பீலர் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா? பட் இது வந்து ஐக்கியாவோடது. நல்லா இருக்கு, நல்ல பீல் பண்ணுது.
பீட்ரூட் வெட்டும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட் கலர்ஸ் போட்டால் அதில் தெரிச்சிடும். பீட்ரூட் ஒன்று, பொமிகிரானட் ஒன்று. அதோட கரை போகவே போகாது. எத்தனை ட்ரெஸ்ஸில் எனக்கு பிங்க் ஸ்ப்ளாஷஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? Mitu hi chille. Mitu hi chille. நீ எப்போ வீடியோ எடுத்த? இந்த பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளை இது யாரு? எங்க அக்கா? பேபி அக்காவா? எங்க அக்கா? எங்க அக்கா? இந்த மத்தி இந்த சக்கை. அது ஏன் அக்கா? பேக். ஏன் அக்கா? பேபி அக்கா. ஏன் அக்கா? பேக். ஏன் அக்கா? பேக். இது அர்ஜுன் அதுல இருந்து 2 சின்ன பவுல் எடுத்தோம். மூக்குக்குள்ள எண்ணெய் எட்டி பார்க்கு. மூக்கை பிடிச்சி மகாக்கு வச்சுக்கோ. குக்கர் பெரிய குக்கர் ஒன்று. நீ கலிலன்னு சொன்ன போய் உட்காரு ஒரு இடத்துல. உட்காராம இப்படி சுத்திட்டே இருக்கு. உட்காந்து பாப்பமா உட்கார். பார்க்காத கண்ணு காந்திரும். ஆனியன் விட்டது பார்க்காத. ஆமா அவளை அங்க எடுத்துட்டு போ. மித்து மேங்கோ சீஸ் கேக் வேணுமா? ஏன் சாப்பிடு. பார்க்காத கண்ணு. மித்துக்கு ரா ஆனியன் பிடிக்கும். அம்மா அவளே இப்படி வைக்க போமாவா? அம்மா அம்மா எந்த குக்கரு? இந்த ப்ரெஷர் பேன் மாதிரி உள்ளது இருக்கா? கொள்ளாத. சின்னதா? அது சின்னது இல்லை இருக்கா? கொள்ளுமாண்டு 3 கொள்ளுமா? 10 அப்படியா? கொஞ்சம் ஓகே, பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ரைஸுக்கு டபுள் த அமௌண்ட் வெஜிடபிள்ஸ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஹோல் ஸ்பைசஸ். இங்கே குக்கரை ஹீட் பண்ணியாச்சு. அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். சிம்பிள் பிரியாணி தான், காம்ப்ளிகேட்டடே இல்லை. வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். ஓகே, வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இங்கே பாருங்க, அம்மாவுக்கு ஸ்கூல் டேக்கு அம்மாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டை பாருங்கள். தள்ளுங்க. எங்கள் அம்மா டீச்சர்னு உங்களுக்கு தெரியும்ல. காணிமா டீச்சர் இல்லை, எங்கள் அம்மா ஆக்சுவலி ஸ்டாஃபு. அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூல் டேக்கு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு. என்ன ஒரு ஒர்க்ஃபுல்லான கிஃப்ட்டு பாருங்க. பேக் வித் ட்ராலி. நல்லா இருக்கு. நல்லா தள்ளிட்டே போயிடலாம். சூப்பர், நைஸ் கிஃப்ட். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளி
யூஸ்வலாக நான் வந்து பிரியாணிக்கு பெருசாக தக்காளி போட மாட்டேன், குறைவாக தான் போடுவேன். வேணும்னா நீங்கள் தக்காளியை குறைச்சிட்டு தயிர் அப்போ கொஞ்சம் நிறைய விடுற மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடியில் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஓகே, பிகாஸ் நம்ம இப்போ தயிர் விடும்போது டீக்ளேஸ் ஆயிரும். உப்பு, கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், கூடவே தயிர். ஸோ இதை நல்லா பிரட்டி விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த பேன் வந்து டீக்ளேஸ் ஆகும். அப்படி அது டீக்ளேஸ் ஆகலை அப்படின்னா, டீக்ளேஸ் ஆகிறது பார்த்தீங்களா, நம்ம இப்படி ஸ்க்ரேப் பண்ணும்போது அந்த ஒட்டி இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். அப்படி ஆகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஸ்க்ரேப் பண்ணீங்கன்னா, இந்த அடி பிடிச்சதோடு நீங்கள் அரிசியெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி அடியில் ஒட்டும். அதனால அடியில் குக்கர் எப்போவுமே பாட்டம் க்ளீனாக இருக்கணும். மசாலா ரெடி. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மசாலாவில் ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, நம்ம மசாலா ரெடி. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தண்ணியை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி, புதினா, கொத்தமல்லி கீரை அரிசி போட்டு நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். இது வந்து இப்போ தண்ணியும் அரிசியுமா தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அரிசியாட்டு தெரியும். அந்த ஸ்டேஜ் காணிக்கிறேன். யூஸ்வலாக குக்கரில் பிரியாணி அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு மூடி பண்ணாதான் குக்கரில் பிரியாணி நல்லா வரும், ஃப்ளஃபியாக அடி பிடிக்காமல். அதுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். கொதிச்சாலே அப்படி ஆகிடும். ஓகே, அது எந்த ஸ்டேஜுன்னு காணிக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தண்ணி தனியாக இருக்குது தெரியுமா, இந்த டைமில் மூடக்கூடாது. ஸோ அம்மா வந்து ஒரு பேக் நிறைய உளுந்த வடை வந்து நேற்று உள்ளது இருக்குது, தயிர் வடை போடு அப்படின்னு சொன்னால். ஸோ நான் எப்படி தயிர் வடை போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு காணிச்சிடுறேன். இங்கே ஒரு வாழ்க்கைஇன்னும் நிறைய தண்ணி இருக்கா. என்ன பண்ணணுன்னா, இந்த வடை ஃப்ரிட்ஜில் வச்ச வடை. ஓகே, ஸோ இந்த தண்ணியில் போட்டு லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வந்து நல்ல ஹாட் வாட்டரில் இது பண்ணிடுவோம். இது வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த எக்ஸஸ் ஆயில் எடுக்கும். இன்னொன்று அது உள்ள வரைக்கும் அந்த வடை ஃப்ரிட்ஜில் வச்சு ஹார்ட் ஆயிரும்ல, அது சாஃப்ட் ஆகும். ஸோ நம்மளோட வடை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தாச்சு. இதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். வடையை பொரிச்சா செஞ்ச பொரிக்கலையா, இது பழைய வடை, நேற்று உள்ளது. தயிர் வடை பண்ணுறேன், அவ்வளோ பிடிக்கும்ல. ஸோ இதே மாதிரி நான் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு காணிக்கிறேன். இங்கே காணி. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. ஒரு கலரி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, தண்ணியும் அரிசியுமா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் போட போகிறோம். ஓகே, மூடி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு விசில் விட போகிறேன். அடுப்பு லோவில் இருக்குது. ஒரு விசில் விட போகிறேன். இல்லாட்டி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அணைச்சிட போகிறேன். விசில் வராட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஓகே, நம்ம தயிர் வடை பண்ணுவோமா? இவா ஒரு தயிர் வடை, நான் பண்ணது ஒரு தயிர் வடை. சரியா? சரி, இங்கே வா. ஸோ நம்ம பிளான்ச் பண்ணோம்ல, அந்த வடை எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர், புளிக்காத தயிர். அதில் சுகர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறமா ஜீராத்தூள். சரியா மித்து? சரியா மித்து? ஜீராத்தூள் ஒரு டீஸ்பூன். ஸோ நான் இவ்வளோதான் ஆட் பண்ணுவேன். வேணும்னு நீங்கள் சாட் மசாலா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அது தேவையில்லை. இதை வந்து நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக கலந்துருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா மித்து? தயிர் வடை மாதிரி ஸ்மெல் வருது. அம்மா பண்ணது தயிர் வடை. தயிர் வடை ரச வடை மாதிரி ஸ்மெல் வந்தால் தான் தப்பு. கேட்டியா? தயிர் வடை மாதிரி தான் ஸ்மெல் இருக்கும். சரியா? சரி. டேஸ்ட் நல்லாக்கா? நல்லாக்கா? இல்லை. வைக்க பேர் நல்லாக்கா? இல்லையா? நல்லா இல்லையாமே? நல்லா இருக்கு. சரி, இதை நான் கலந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் சொல்லி. சூப்பராக இருக்குங்க தயிர். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் பேஸில் வந்து கொஞ்சம் தயிரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ராபப்ளி நான் 2 ட்ரே பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தயிர் இருக்குல்ல, அதை மேலே ட்ரிசல் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறமா துருவி வச்சிருக்கிற கேரட், அதுக்கப்புறமா பூந்தி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட பூந்தி. ஓகே, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரை. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா தாளித்து விடுவோம். பட் இன்றைக்கி நான் வந்து அது பண்ண போகிறதில்ல. காரா பூந்தி வாங்கினேன்ல, இதுக்கு உள்ளாடி வந்து ஒரு சீசனிங் பேக்கெட் இருந்துச்சு. இது ஒரு மசாலா மாதிரி உள்ளது. ஸோ அதை நான் வந்து மேலே தூவிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜீரா தூளும் கொஞ்சமாக சாட் மசாலா தூளும் கார்னிஷ்க்கு தூவிக்கலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.